வேணாம் போ. என்ன இதுனா வந்து இப்படி நான் சாப்பிட்டேன் வீடியோ எடுத்து போடுறீங்க. நீ முட்டை கொடுக்காத கோழி கூட எனக்கு இப்ப கோழி பிரியாணி வேணுமா உனக்கு? நாங்கள் வந்து வெள்ளி செவ்வாயெல்லாம் வந்து தயிர் சோறும் சாம்பார் சோறு சாப்பிடுவோம். சனிக்கிழமை ஆயிடுவான். இன்னைக்கு வந்துட்டு பிரியாணியும் சிக்கனும் இதுவும் சாப்பிடுவான். யாராச்சும் என்னை பார்த்தாங்கன்னா நான் இன்னும் உங்களை சாப்பிட வரலன்னு சொல்லிடுவாங்க. நீ இந்த மாதிரி நல்லா இருக்கா சீனு? நெக்ஸ்ட் டைம் இந்த கடையில பிரியாணி வாங்குவோமா? கடையில் பிரியாணி டேக் பண்ணிடுங்க. டெய்லி அந்த பிரியாணி கடைக்கு போ. அவங்க நல்லா வந்து உனக்கு முட்டையும் பிரியாணியும் தருவாங்க. ரசிச்சு ரசிச்சு சாப்பிட்றாரு விளக்கெண்ணெய். சிக்கன் கொடுறி, வெறும் முட்டையாக கொடுக்காம அவனுக்கு ஒரு பீஸ் கொஞ்சோண்டு சிக்கன் கொஞ்சோண்டு வச்சு கொடு. நீங்கள் இனிமேல் எங்களுக்கு கால் பண்ணி கேட்கக்கூடாது. சீனுக்கு தான் என்ன பிரியாணிடா வேணும், மட்டன் வேணுமா சிக்கன் வேணுமான்னு. நான் ஊட்ட போகிறது நான் தானே. சரி விடு, அவள் போகிறாளாம். அவள் போய் ஊடானும் சோறும் எடுத்துகிட்டு வரா. இந்தா இதெல்லாம் வேணாமா? சரி சரி சாப்பிடு, கோச்சுக்காம. எப்படி உட்காந்துருக்கேன், நீ எப்படி உட்காந்து? சீனு குட்டி இங்க பாருவேன். எங்களுக்கு சோறு தான் முக்கியம். நாங்களாம் மனுஷனை கூட நாங்கள் மதிக்க மாட்டோம். இன்னைக்கு நைட் உனக்கு சிக்கன் கிடையாது. நீ ஏற்கனவே முட்டை சாப்பிட்ட. இப்போ இனிமேல் பிரியாணி சாப்பிடுவ. அதனால இனிமேல் உனக்கு இன்னைக்கு கிடையாது. சாப்பிட்டு வாசல் என்னம்மா என்ஜாய் பண்ணி சாப்பிட்றான் ஒருத்தன் முட்டையா. நீ சாப்பிட்டு 2 பேரும் வாக்கிங் போவியலா? Yes bro, yes.